ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல எல்சிஎம் ஹெச்எஃப் டாபிக்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து எல்சிஎம் ஹெச்எஃப்கான பேசிக் கான்செப்ட் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சு. அதாவது இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன டைப்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறது எல்லாமே பிஒய்க்கு வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த பேசிக் கான்செப்ட் வீடியோ கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா இதற்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதுல செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிகினருக்கு எந்த லெவல்ல சொன்னா புரியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டா வந்துட்டு இந்த பேசிக் கான்செப்ட் கிளாஸ்ல வந்து சொல்லிருப்போம். சோ அதனால மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைய வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு பிராக்டிஸ் பார்ட் தான். சோ உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா தான் டக்குன்னு கேட்சப் பண்ணிக்க முடியும். சோ அதனால பேசிக் கிளாஸஸ் பார்க்காதவங்க பேசிக் கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிராக்டிஸ் கிளாஸ் பாருங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, x minus 6 ஆனது x square minus 2x minus 24 மற்றும் x square minus kx minus 6 இவற்றின் மீ போவா எனில் k இன் மதிப்பு காண்க அப்படின்றாங்க. சோ அதாவது இங்க இரண்டு இது கொடுத்திருக்காங்க. ஒன்னு x square minus 2x minus 24, இன்னொன்னு x square minus kx minus 6. இந்த ரெண்டுக்குமான மீ போவானா HCF. இந்த ரெண்டுக்குமான HCF என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x minus 6 அப்படிங்கறதையும் கொடுத்துட்டாங்க. சோ இதுல இந்த ரெண்டாவது காரணி படுத்துகள் இருக்கு பாருங்க, இதுல இருக்கக்கூடிய இந்த k ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ HCF அப்படின்னா என்ன? ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம HCF மீ பொது வகுத்தியா வந்து எடுத்துப்போம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. சோ அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 இருக்கா, என்ன பண்ணுவோம்? இந்த x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த கான்ஸ்டன்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1. அப்ப 1 இன்டு மைனஸ் 24 என்னதான் வரும்? மைனஸ் 24 தான் வரும். சோ மல்டிபிள் பண்ணா மைனஸ் 24 வரணும். ஆனா இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணா உங்களுக்கு என்ன வரணும்? -2 வரணும். ஓகேங்களா? சோ இப்ப மல்டிபிள் பண்ணா -24 வரணும், ஆட் பண்ணா -2 வரணும். அப்ப எப்படி பிரிக்கலாம்? 6 4s ஆறு பிரிக்கலாமா? இதுல ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்? -2 வரணும். -2 வரணும்னா பெரிய நம்பருக்கு தான் நான் மைனஸ் கொடுக்கணும். அப்பதான் -6 + 4ங்கும் போது -2 எனக்கு கிடைக்கும். சோ அப்ப இதுதான் இதற்கான ஃபேக்டரைசேஷன். அப்ப இது எப்படி எழுதலாம்? x minus 6 into x plus 4 எழுதலாமா? சோ இதே மாதிரி இந்த இதுக்கும் பண்ணணும். பாருங்க இங்க கொடுத்த மாதிரி x minus 6 இங்க ஒரு ஃபேக்டரைசேஷன்ல வந்துருச்சா? சோ அடுத்ததுக்கும் அதே x minus 6 அந்த ஃபேக்டரைசேஷன்ல இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இதோடைய மீப்பெரு பொது வகுத்தியா வந்து x minus 6 இருக்குன்னு சொல்ல முடியும். சோ அதனால அடுத்தது பாருங்க x ஸ்கொயர் மைனஸ் kx மைனஸ் 6. சோ மல்டிபிள் பண்ணா எனக்கு -6 வரணும், ஆட் பண்ணா என்ன வரணும்? இததான் நம்ம ஸ்பிளிட் பண்ணோம். ஆனா நம்மளுக்கு ஒரு காரணி என்னன்னு கொடுத்துட்டாங்க. என்னது? x minus 6. அப்ப கண்டிப்பா ஒரு நம்பர் வந்து -6ன்னு தெரியும். சோ அப்ப எதோட 6 மல்டிபிள் பண்ணா 6 தான் வரும்? 1ஓட மட்டும்தான். சோ அப்ப இந்த இடத்துல 1 இருந்திருக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன வரும்? 1 6 ஆர் 6, மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணா என்ன வருது? ரெண்டையும் ஆட் பண்ணா -5 வருதா? சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு k இருக்க இடத்துல என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 5ங்கிறது இருந்திருக்கணும். -5னா ஆல்ரெடி மைனஸ் அங்க இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல 5 இருந்திருந்தாச்சாதான் மல்டிபிள் பண்ணும்போது -6, ஆட் பண்ணும்போது எனக்கு -5 வரணும். அப்படின்னா x minus 6 ஒரு காரணியாகவும் x plus 1 வந்து ஒரு காரணியாகவும் இருந்திருக்கும். சோ இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரைசேஷன்ல காமனா இருக்கிறது என்னன்னா x minus 6. சோ அதைத்தான் மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சோ அப்ப இவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் படி இந்த இடத்துல இந்த k இருக்க இடத்துல என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 5ங்கிறது இருந்திருக்கணும். ஓகேங்களா? சோ மல்டிபிள் பண்ணா -6, ஆட் பண்ணா எனக்கு வந்து என்ன வரணும்? -5ன்னு வருது. அப்போ இந்த இடத்துல எனக்கு 5 இருந்திருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அங்க மைனஸ் இருக்கு. சோ அதனால நீங்க மைனஸ் எடுத்துக்கணும்னு இல்லை. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. ஒருவேளை இந்த இடத்துல x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6ன்னு இருந்தாதான் இந்த ரெண்டுக்குமான மீப்பெரு பொது வகுத்தியானது x minus 6ன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மீப்பெரு பொது மடங்கு காண்க. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. மீப்பெரு பொது மடங்குன்னு வந்தாலே எல்சிஎம் அர்த்தம். ஓகேங்களா? சோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். இந்த மாதிரி நம்பர்ஸ், வேரியபிள்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா நம்பர்ஸ்க்கு நார்மலா எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எடுங்க. இந்த வேரியபிள்ஸ் இருக்கு பாருங்க, எம் என் இதெல்லாம் இருக்குல்ல. சோ இதை பொறுத்த வரைக்கும் இங்க மொத்தம் 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. 16m ஒரு நம்பர், -12 m²n²ங்கிறது இன்னொரு நம்பர், 8n² இன்னொரு நம்பர். சோ இந்த 3 நம்பர்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும். அதாவது ஏதாவது ஒரு நம்பர்ல பிரசன்ட் ஆயிருந்தாலும் அதை நீங்க எல்சிஎம்ல கன்சிடர் பண்ணலாம். ஆனா ஹெச்சிஎஃப் இருந்தா 3லயுமே இருக்கிறது மட்டும்தான் எடுத்துப்போம். ஓகேங்களா? பட் இங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எல்சிஎம் தான். சோ அதனால எம் எடுத்துக்கிறோம்,
n எடுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், mக்கு இந்த 3 நம்பர்ல எதுல ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை எடுத்துக்கணும். சோ செகண்ட் ஒன்ல m ஸ்கொயர்ட் இருக்கு, அப்ப இங்கே m ஸ்கொயர் தான். அடுத்தது nக்கு ஹையஸ்ட் பவர் பாத்தீங்கன்னா இங்க n ஸ்கொயர் இருக்கு, இங்க n ஸ்கொயர் இருக்கு, அப்ப n ஸ்கொயர் தான். சோ இப்போ நம்பர்ஸ்க்கு செக் பண்ணும். 16, அடுத்தது -12, அடுத்தது 8. ஓகேங்களா? சோ இப்ப காமனா இது எதால டிவைட் ஆகும், 4 ஆல. 4 4s are 3 4s are 12, ஆனா -3 இங்க. அடுத்தது இதை 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். அடுத்து 2 காமனா வெளில எடுத்தோம் அப்படின்னா 2 2s are 4, -3 அப்படியே தான் இருக்கும், இங்க 1 வந்துடும். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு என்ன எல்சிஎம் வருது, 4 into 2 into 2 into -3 அப்படிங்கறதா எல்சிஎம் இங்க இருக்கிறது. ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையும் வெளில எடுத்து கடைசியில 1,1 வரைக்கும் கொண்டு வரணும். பட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா போட்டுடலாம். ஏன்னா 2 3 வந்து பிரைம் நம்பர்ஸ். சோ இதனால ஃபர்தரா நீங்க ஒவ்வொன்றா வெளில எடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 2s are 8, 8 2s are என்னது 16, 16 into 3 48, பட் இங்க -3 இருக்கனால -48. ஓகேங்களா? சோ அப்ப -48 m ஸ்கொயர் n ஸ்கொயர் அப்படிங்கறதா இதற்கான எல்சிஎம். புரிஞ்சுதா? நம்பர்ஸ்க்கு தனியா பண்ணுங்க, தென் வேரியபிள்ஸ்க்கு தனியா பண்ணுங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணா முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தேர்ட் क्वेश्चन. y³ + 1 மற்றும் y² - 1 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த y³ + 1 இருக்கு பாருங்க, இத எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு இதோடைய மீப்பெரு பொது வகுத்தி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு, 1 பொறுத்த வரைக்கும் 1² 1³ 1 இது எல்லாத்தோட வேல்யூ 1 தான். ஓகேங்களா? சோ இப்ப இங்க y³ + 1 இருக்குன்னா இந்த இடத்துல y³ + 1³ ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப a³ + b³ ஃபார்ம்ல இருக்கா? சோ இப்ப இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், a + b into a² + b² - abங்கிற ஃபார்மேட்ல எழுதலாம். சோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும். அப்போ y³ + 1³ அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா y + 1 into அடுத்தது y² + 1² வேல்யூ 1 தான், பிளஸ் மைனஸ் a into b, a ஓட வேல்யூ இங்க ya, b ஓட வேல்யூ 1. சோ அப்ப y ன்னு வந்துரும். ஓகேங்களா? சோ இத ஏதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த y³ + 1ங்கற 1ங்க நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிருக்கோம். a³ + b³ ஃபார்ம்ல இருக்கு. அப்ப aங்கிறது இங்க y, bங்கிறது 1. சோ அப்ப எப்படி எழுதலாம், a + b, a + b னா y + 1. அடுத்தது a² y² பிளஸ் b², b ஓட வேல்யூ 1, அப்ப 1² is 1 மைனஸ் ab, a ஓட வேல்யூ y, b ஓட வேல்யூ 1, அப்போ y into 1 is y. ஓகேங்களா? அடுத்தது இந்த y² - 1 இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். சோ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு, y² - 1² அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இது என்னது, a² - b²ங்கிற ஃபார்மேட். அப்ப a² - b² எப்படி எழுதலாம், a + b into a - b ன்னு எழுதலாமா? சோ அப்ப y² - 1²ங்கிறது a² - b² ஃபார்மேட்ல இருக்கு. சோ அப்ப இது எப்படி எழுதலாம், a + b into a - b, அப்ப y + 1 into y - 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னோட காரணிப்படுத்துக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா y + 1 into y² + 1 - y. அடுத்தது ரெண்டாவது கொடுத்திருக்கக்கூடிய இந்த y² - 1² உடைய காரணிப்படுத்துக என்னன்னு பாத்தீங்கன்னா y + 1 into y - 1. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தினா என்னது, HCF கேட்டிருக்காங்க. சோ அப்ப HCFனா ரெண்டுலயும் காமனா இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும். சோ இங்கேயும் y + 1 இருக்கு, இங்கேயும் y + 1 இருக்கு, அப்ப இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்ன, y + 1ங்கிறது தான் இந்த क्वेश्चनக்கான HCF. ஓகே, நெக்ஸ்ட் fourth question. 60 75 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீப்பெரு பொது வகுத்தி இவற்றிற்கிடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா மீசிமா மீப்போவா இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அதோடைய வித்தியாசம் என்னன்னு பாக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம HCF கால்குலேட் பண்ணலாமா? சோ அப்ப HCF அப்படிங்கும்போது 60 75 அடுத்தது 90, இந்த மூணுக்கும் HCF கால்குலேட் பண்ணும். சோ அப்ப HCFனா என்னது, காமனா இருக்கிறதா வெளில எடுப்போம். இப்ப எல்லா நம்பரும் 5 ஆல டிவைட் ஆகும். 12 5 60, 15 5 75, 18 5 90. அகைன் பாருங்க 12 15 18 இந்த மூணு நம்பர் எதால டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகுமா? அப்ப 3ஐயும் வெளில எடுத்துக்கோங்க. அப்ப எடுத்தா என்ன வருது, 4 3 12, 5 3 5, 6 3 18. சோ இப்ப 4 5 6 இந்த மூணு நம்பருக்கு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காமன் நம்பருங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா 5ங்கிறது வந்து ஒரு பகாயன். ஓகேங்களா? சோ HCF பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா அந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் வெளில எடுத்துக்கணும். அதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ இப்ப 5 3 மட்டும்தான் இந்த 3 நம்பரையும் வகுக்குது. அப்ப HCF ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 into 3
மூணு என்னது 15. ஓகேங்களா? சோ அப்ப ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்னது 15. இதே மாதிரி அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதே 3 நம்பருக்கு. சோ அப்ப கண்டுபிடிங்க. 60, 75, அடுத்தது 90. ஓகேங்களா? சேம் இதேதான் இங்கேயும் வரும். 5ஆல வகுத்தீங்க அப்படின்னா 12, 15, 18ன்னு வரும். அடுத்து 3ஆல வகுத்தீங்க அப்படின்னா 4, 5, 6 வரும். சோ ஆனா எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் இருக்குன்னா 3 நம்பருக்கு காமனா இருந்தா மட்டும்தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. ஏதாவது 2 நம்பருக்கு காமனா இருந்தாலும் நம்ம வெளில எடுத்துப்போம். அப்ப இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு. இந்த 2 நம்பருமே 2ஆல டிவைட் ஆகுமா? அப்ப ஒன்ஸ் வெளில எடுத்துக்கோங்க. 2 2s are 4, 5 2s are 3 2s are. இப்ப பாத்தீங்கன்னா 2 5 3ன்னு வருது. இந்த 3 நம்பருமே என்னது பிரைம் நம்பர்ஸ். சோ இதுக்கப்புறம் இங்க 3 நம்பருக்கு காமன் கிடையாது. ஏதாவது 2 நம்பருக்கு காமன் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. சோ ஒவ்வொரு நம்பரா இண்டிவிஜுவலா வெளில எடுப்பீங்க. இப்ப 2 ஃபர்ஸ்ட் வெளில வந்துச்சுன்னா 1 5 3ன்னு வரும். அடுத்தது 5 வெளில எடுத்தீங்கன்னா 1 1 3ன்னு வரும். அடுத்து 3 வெளில எடுத்தீங்கன்னா 1 1 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? சோ இப்போ இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணா அதுதான் உங்களுடைய எல்சிஎம். ஓகே? மல்டிபிள் பண்ணலாமா? 5 into 3 into 2 into 5 into 3 அவ்வளவுதான். ஓகேங்களா? 5 3 2 2 இன்னொரு 2 இருக்கு. 2 into 5 into 3. So 5 15. 15 2 எவ்வளோ? 30. 30 into 5 எவ்வளோ? 3 5 150. 150 into 3 எவ்வளோ? 450. 450 into 2 எவ்வளோ? 900. ஓகேங்களா? சோ இப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 900 கிடைக்குது. அப்ப இதுதான் எல்சிஎம். அப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு 900. சோ இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம்க்கும் மீ பெரு பொது வகுத்தி ஹெச்சிஎஃப்க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்ப எல்சிஎம் மைனஸ் ஹெச்சிஎஃப் தான் வந்து வித்தியாசம். ஏன்னா எப்பவுமே எல்சிஎம் தான் அதிகமா இருக்கும். அப்ப 900 மைனஸ் 15 போட்டா என்ன வருது? 885. சோ இப்ப இதுதான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ உங்க வெறும் எல்சிஎம் ஹெச்எஃப் மட்டும் கால்குலேட் பண்ண சொல்ல, எல்சிஎம் ஹெச்எஃப் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாமா? கொடுக்கப்பட்ட இரு எண்களானது 13:15 என்ற விகிதத்தில் உள்ளது. அதாவது இங்க எக்ஸாக்டா நம்பர்ஸ் என்னங்கறத கொடுக்கல, அந்த எண்கள் எந்த விகிதத்துல இருக்கோ அதுதான் கொடுத்திருக்காங்க. மற்றும் அவற்றின் மீ கோமா 39,780 எனில் அவ்விரு எண்கள் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இத பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இது எல்சிஎம்க்கு கீழே நீங்க கொண்டு வரலாம், ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு கீழே கொண்டு வரலாம். சோ இங்க 2 நம்பர்களுடைய விகிதம் கொடுத்திருக்காங்க. முதல் எண் இஸ்டு 2வது எண் எப்படி இருக்கு அப்படின்னா 13:15 இருக்கு. அப்ப அந்த எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13x ஒரு எண், இன்னொரு எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 15x. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மீ பெரு பொது மடங்கு. மீ பெரு பொது மடங்குனா என்னது? மீசிமா எல்சிமா எல்சிஎம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை இந்த ரேஷியோக்கு பண்ணணும். அப்ப எல்சிஎம் தானே கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ரேஷியோக்கு எல்சிஎம் எடுங்க. அப்ப 13x-க்கும் 15x-க்கும் நார்மலா நீங்க எல்சிஎம் எடுப்பீங்கல்ல அந்த மாதிரி எடுங்க. சோ ரெண்டுலயும் எக்ஸ் காமனா இருக்கா? அப்ப எக்ஸ் வெளில எடுத்துருங்க. அப்ப 13,15. அடுத்தது 13 வெளில எடுத்தா 1,15. அடுத்தது 15 வெளில எடுத்தா 1,1. அப்ப எல்சிஎம் என்னன்னா எல்சிஎம் ஈக்குவல் டு 13 into 15 into x. 13 5 எவ்வளவு? 195. அப்ப 195x அப்படிங்கறதா எல்சிஎம் உடைய வேல்யூ. சோ எல்சிஎம்ங்கிறது எனக்கு என்ன வருது? 195. ஆனா இவங்க எல்சிஎம்ங்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்க? 39,780 கொடுத்திருக்காங்களா? இதுவும் இந்த 2 எண்களுடைய எல்சிஎம் தான், இதுவும் அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் தான். சோ இப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? 195x ஈக்குவல் டு 39,780. அப்ப x is equals 39,780 divided by 195. ஓகேங்களா? சோ இப்ப 5ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 5 9 45. இங்க போட்டீங்க அப்படின்னா 7 35 மீதி 4 47 வருமோ? 9 45 28 மாறும். 5 25 6 30. ஓகேங்களா? சோ அகைன் இந்த இது எல்லாமே எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகுமா? அப்ப 13 3 இங்க 3ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். 2 3 6 6 3 18 5 3 5 மீதி 2. சோ 2652 இருக்கா? இது 13ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ஒரு 13 13
204 13 2652. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 204ன்னு கிடைச்சிருக்கு. எனக்கு அவங்க கேட்டிருக்கிறது அந்த இரு எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் எண் 13x, ரெண்டாவது எண் 15x. அப்ப 13x என்னன்னு பாக்கணும். ஒரு எக்ஸ்ங்கிறது 204னா 13x என்னவா இருக்கும்? 13 × 204. 13 × 204 என்னது? மல்டிபிள் பண்ணுங்க. 2652ன்னு வரும். ஓகேங்களா? இதுவே 15x போட்டீங்க அப்படின்னா 15 × 204. இதோட வேல்யூ வந்து 30 60. இப்ப 3060ன்னு வரும். சோ அப்ப இதுதான் அந்த இரண்டு எண்கள். ஓகேங்களா? சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இதை தெளிவா பாத்துக்கோங்க. இது ரெண்டு டாபிக்லயும் கவர் ஆகும். எல்சிஎம் ஹெச்எஃப்லயும் வரும் அண்ட் as well as ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லயும் வரும். ஓகேங்களா? சோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ரேஷியோ கொடுத்திருப்பாங்க, அதுக்கு அப்படியே எக்ஸ் போட்டுக்கோங்க. எல்சிஎம் கொடுத்திருக்கறதுனால அந்த 13x 15xக்கு எல்சிஎம் எடுங்க. இதுவும் எல்சிஎம் தான், இங்க கொடுத்திருக்கிறது எல்சிஎம் தான். அப்ப ரெண்டும் சேம் அப்படிங்கறதுனால ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்கள் என்னன்னு தெரிஞ்சிடும். இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த ஹெச்சிஎஃப் அப்படியே அந்த ரேஷியோல மல்டிபிள் பண்ணி எடுத்தாலே நம்பர்ஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. XY என்ற இரு எண்களின் மீபோவா, அதாவது மீபோனா ஹெச்சிஎஃப் 4 மற்றும் மீபோமா எல்சிஎம் வந்து 9696. இதுல எக்ஸ்ங்கிறது நம்பருடைய வேல்யூ என்னன்னா 96. ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப ரெண்டு எண்களுடைய ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு இரு எண்களின் எல்சிஎம் மற்றும் எல்சிஎம் மற்றும் ஹெச்எஃப் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ இப்ப இரு எண்கள்ல ஒரு எண் எனது எக்ஸ், சோ அதோட வேல்யூ எனது 96 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ எனக்கு தெரியாது. அப்ப ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எவ்வளோ? 9696 இன்ட்டு மீபோவா எவ்வளோ? 4. அப்ப அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப ஒய் ஈக்குவல் டு 9696 இன்ட்டு 4. இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய இந்த 96 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துடும். அப்ப இங்க 96 வந்துடும். ஒரு நாள் 4, 24 நாள் 96. அடுத்து 26ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6 நாங்க 24. இதை 4ஆல டிவைட் பண்ணா 2 நாங்க 8, மீதி 1 நன்னாங்க 16, 2 நாங்க 8, மீதி 1 நன்னாங்க 16. அடுத்தது 1 6, 4 24, 0 4 24. அப்ப ஆன்சர் என்னன்னா 404. ஓகேங்களா? சோ இப்ப அந்த ஒய் அப்படிங்கிற நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 404. சோ இவ்வளவுதான். சோ இது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் மீபோவானா ஹெச்சிஎஃப், இரு எண்களின் மீபோவா மதிப்பு 1 எனில் அவ்விரு எண்களை அழைக்கும் முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு எண்களுடைய ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 1னா அந்த எண்களை வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப 13 15 இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1 தான் வந்து ஹெச்சிஎஃப் கிடைக்கும். இதே மாதிரி 12 13 இதுக்கு கண்டுபிடிச்சீங்கனாலும் உங்களுக்கு ஹெச்சிஎஃப் என்னதான் கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எந்த இரு எண்களுக்கு நீங்க ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் 1 வருதோ அந்த எண்களை வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பகா எண்கள்னு சொல்லக்கூடாது. இப்ப 12 13 இருக்குன்னா இந்த ரெண்டு நம்பரும் பகா எண்ணு கேட்டா கிடையாது. 12 வந்து பகு எண் தான். பட் இருந்தாலும் இந்த ரெண்டுக்குமான ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ 1 வருது அப்படின்னா இது வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். இரு எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க 1320. மீபோவா 6 அப்படின்னா மீ சீமா என்னன்னு கேக்குறாங்க. இதுவும் அதே ஃபார்முலா தான். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். அப்ப இரு எண்களின் பெருக்கல் பலன் என்ன? டைரக்டா அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 1320 ஈக்குவல் டு மீ சீமா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மீபோவா கொடுத்துட்டாங்க. மீபோவானா ஹெச்சிஎஃப், ஹெச்சிஎஃப் வந்து 6, மீசிமா எனக்கு தெரியாது, எல்சிஎம் எனக்கு தெரியாது. சோ அதனால எல்சிஎம் அப்படியே வச்சுக்கோங்க. சோ இங்க இருக்க மல்டிபிள் இருக்கக்கூடிய 6 இந்த சைடு வந்தா டிவைட்ல வருமா? அப்ப 1320/6 ஈக்குவல் டு எல்சிஎம். 1 6, 2 12, மீதி 1, 2 12, 0. அப்ப 220. சோ இப்ப எல்சிஎம் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 220. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 24, 15 மற்றும் 36ஆல் வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் என்னன்னு கேக்குறாங்க. 6 இலக்க மிகப்பெரிய எண் அப்படின்னா
இதுதான் 6 இலக்க மிகப்பெரிய எண். 9,99,999ங்கிறது 6 இலக்க எண், மிகப்பெரிய எண். ஆனா இந்த எண்ணை அவங்க கேட்கல. இதுல 24, 15, 36ஆல வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 6 இலக்க எண் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த கொஸ்டினை வந்து நீங்க வந்து இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதால இந்த நம்பரை டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிக்கலாம். பட் ஆனா இந்த மெத்தட்ல எல்சிஎம் ஹெச்எஃப் மெத்தட்ல இந்த கொஸ்டினை ப்ரொசீட் பண்றதுக்கு பதிலா நீங்க டிவிசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. சோ அதுபடி கொண்டு போனீங்க அப்படின்னா இன்னும் சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு பிஏ புக்ல நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இந்த டிவிசிபிலிட்டி ரூல்னா என்னன்னு சொல்லியிருப்போம். சோ இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து 24ஆலையும் வகுப்படும், 15ஆலையும் வகுப்படும், 36ஆலையும் வகுப்படும் அப்படின்னு செக் பண்ணாலே போதுமானது. ஒரு நம்பர் 24ஆல வகுப்படணும்னா அந்த நம்பர் 8ஆலையும் 3ஆலையும் வகுப்படணும். 8 3 24ஆ? சோ அப்ப 8ஆலையும் 3ஆலையும் வகுப்படக்கூடிய நம்பர் தான் வந்துட்டு கண்டிப்பா 24ஆல வகுப்படும். சோ அப்படிங்கும்போது 3ஆல வகுப்படணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 3ஆல வகுப்படுச்சுன்னா அந்த நம்பர் வகுப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், முதல் ஆப்ஷன் இருக்கு 9 9 9 7 00 இருக்கா? சோ இந்த நம்பரை ஆட் பண்ணி பாருங்க. 9 + 9 + 9 + 7 + 0 + 0 9 9 18 18 + ஒரு 9 27 27 + ஒரு 7 எவ்வளோ? 34 34ங்கிறது 3ஆல வகுப்படுமா? வகுப்படாது. 33 தான் வகுப்படும். 34 வகுப்படாது. அப்ப இந்த நம்பர் 3ஆல வகுப்படாது. 3ஆல வகுப்படலைனாவே கண்டிப்பா 8ஆலையும் 24ஆலையும் வகுப்படாது. அப்ப ஆப்ஷன் ஏ வராது. இதே மாதிரி அடுத்ததுக்கும் செக் பண்ணுங்க. 9 + 9 + 9 + 7 + 8ன்னு வருதா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 9 + 9 எவ்வளவு? 18 18 + 27 34 34ஓட ஒரு 8 கூட்டினீங்கன்னா 42. சோ இந்த நம்பர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆல வகுப்படுது. அப்போ 8ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் வந்து 24ஆல வகுப்படுன்னு சொல்லலாம். 3ஆல வகுப்பட்டுருச்சு. அப்ப 8ஆல வகுப்படுமா அப்படின்னு எப்படி செக் பண்ணுனா ஒரு நம்பருடைய கடைசி 3 இலக்கங்கள் மட்டும் 8ஆல வகுப்பட்டாலே அது வந்து அந்த ஹோல் நம்பரும் வந்து 8ஆல வகுப்படும். அப்ப 780 இந்த இதுல இருக்க 3 இலக்க எண் கடைசி 3 இலக்கத்தை மட்டும் எடுக்கிறேன். 8ஆல டிவைட் பண்ணி பாக்குறேன். என்ன வரும்? 9 8 72. மீதி என்னது? 6 60ன்னு வருது. அடுத்தது 7 8 56 7 8 56 மீதி எவ்வளவு வருது? 6 வந்துருச்சா? சோ அப்ப இது வந்து வகுப்படல. அப்ப இந்த எண் வந்து 8ஆல வகுப்படல. ஆனா 3ஆல வகுப்படுது. 2ஆலையும் வகுப்பட்டாதான் 24ஆல வகுப்படுன்னு சொல்ல முடியும். அப்ப இதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்து இந்த இது பாத்தீங்கன்னா இந்த டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3ஆல வகுப்படும். ஆனா இந்த 999 இருக்கிறது 8ஆல வகுப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 8 8 மீதி 1 வரும். 2 8 16 மீதி 3 வரும். 39ன்னு வரும். இங்க வந்து மீதி வந்துரும். சோ இதுவும் 8ஆல வகுப்படாது. ஓகேங்களா? 3ஆல வகுப்படும். ஆனா 8ஆல வகுப்படாது. இந்த நம்பர் 3ஆல வகுப்படும். 8ஆல வகுப்படாது. சோ அப்ப இது 24ஆல வகுப்படாது. அப்ப மீதி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி தான். சோ ஆப்ஷன் சி பாருங்க. 9 + 9 + 9 27 27 + 7 34 34 + ஒரு 2 36 36ங்கிறது எதால வகுப்படும்? 3ஆல வகுப்படும். அப்ப இந்த நம்பர் 3ஆல வகுப்படும். அடுத்தது 720 அப்படிங்கிறது 8ஆல வகுப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் 9 8 72. சோ அப்ப 720 அப்படிங்கிறது எக்ஸாக்டா 8ஆல வகுப்படும். இப்ப 8ஆலையும் 3ஆலையும் வகுத்தாலே அது எதால டிவைட் ஆகும்னு அர்த்தம்? 24ஆல டிவைட் ஆகும். அப்ப இங்க கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எனக்கு ஆப்ஷன் சி மட்டும்தான் 24ஆல வகுப்படுது. அப்ப இது மட்டும்தான் என்னுடைய ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இங்க வேற ஏதாவது ஒரு நம்பர் 24ஆல வகுப்படுதுன்னா நீங்க அடுத்து 15 எடுத்து பார்க்கணும். 15 எப்படி பிரிக்கலாம்னா 3 5 5. ஓகேங்களா? சோ நம்ம ஆல்ரெடி 3 செக் பண்ணியாச்சு. அடுத்து 5 மட்டும் செக் பண்ணா போதும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து கண்டிஷன். இந்த மாதிரி செக் பண்ணாலே உங்களால எக்ஸாக்டா சொல்லிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 10வது கொஸ்டின். x cube minus x square plus x minus 1 மற்றும் x power 4 minus 1 இன் மீப்பெரு பொது வகுத்தி காண்க அப்படின்றாங்க. மீப்பெரு பொது வகுத்தினா HCF என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கக்கூடிய இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பருக்குமான ஃபேக்டரைசேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த x cube minus x square பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்குல்ல, இதை காரணிப்படுத்துவோம். அதுக்கப்புறமா இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1க்கு வரும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நான் இப்ப ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இதுல எதை காமனா எடுக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் நான் வெளில எடுத்தேன்னா இது எப்படி மாறும்? எக்ஸ் மைனஸ் 1 வந்துருமா?
பிளஸ் இங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா அதை பிராக்கெட்ல வச்சுக்கோங்க. சோ இங்க நடுவுல பிளஸ் இருக்கு. இந்தாண்டி எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு, இந்தாண்டி எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கா. சோ அப்ப நான் இது எப்படி எக்ஸ் மைனஸ் ஒன்னு காமனா வெளில எடுத்துடலாமா. வெளில எடுத்துட்டா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பிளஸ் இது ஆல்ரெடி வெளில வந்துருச்சு. அப்ப இங்க ஒன் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. சோ அப்ப இப்படி காரணிப்படுத்திடலாமா. சோ அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுக்கு சமம். புரிஞ்சுதா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை மட்டும் ரெண்டு ரெண்டா பிரிக்கிறேன். பிரிக்கும் பொழுது இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டுல எக்ஸ் ஸ்கொயர் காமனா எடுத்துடுறேன். அப்ப எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் வெளில வந்துருச்சுன்னா மீதி எக்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயரே வெளில வந்துருச்சுன்னா ஒன்னு மட்டும் தான் இருக்கும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதலாம். இந்த பிளஸ் சிம்பல் அப்படியே தான் இருக்கு. அடுத்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது அப்படியே காமனா இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த பிளஸ் காமனா இருக்கு. இந்த இடத்துல இது மல்டிபிள் இருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு. இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிறது என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒன். அதை வெளில எடுத்துட்டேன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸ் மைனஸ் ஒன் வெளில வந்துருச்சுன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மொத்தமும் வெளில வந்துருச்சுன்னா இங்க வெறும் ஒன் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு எழுதலாம். ஓகேங்களா. சோ இதுதான் இதற்கான காரணிப்படுத்துதல். அடுத்து பாருங்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன் இருக்குல்ல, இத காரணிப்படுத்தணும். இது ஆக்சுவலி எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன் பவர் 4ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா ஒன் பவர் 4 உடைய வேல்யூ என்னதான் ஒன் தான். சோ இதுக்கு முன்னாடி இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அதாவது ஏ பவர் எம் அதுக்கு பவர்ல n இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா ஏ பவர் mn அப்படின்னு எழுதலாம். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ பவர் 4 இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் அதுக்கு பவர்ல ஸ்கொயர் போட்டு எழுதலாம். ஏன்னா ரெண்டு ரெண்டு என்னது 4 இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா. அப்ப ஏ பவர் 4ங்கிறது ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம்ல. சோ அப்ப இந்த எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பவர்ல ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா. சோ இப்போ இந்த ஃபார்மேட்ல இதை மாத்துங்க. அப்ப எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன் பவர் 4 இருக்குல்ல. சோ இது இந்த ஃபார்மேட்ல எழுதுனா எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. சோ இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருந்தா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா. சோ அப்ப அதுபடி எழுதுங்க. இப்போ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் ஃபார்மேட் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஏ ஸ்கொயருக்கு எடுக்க இடத்துல என்ன இருக்கீங்க ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. ஓகேங்களா. பி இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா ஒன் ஸ்கொயர்ட் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு மேல பவர் இருக்கு. சோ அப்ப இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு எழுதலாமா. புரிஞ்சா. அதாவது ஏ இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, பி இருக்க இடத்துல ஒன் ஸ்கொயர் இருக்கு. சோ அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எழுதலாமா. எகெயின் பாருங்க இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்கா. சோ இது என்னது எதுக்கு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்ப இது எப்படி எழுதலாம் மறுபடியும் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதலாமா. சோ அதான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு அடுத்தது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதணும். சோ இதுதான் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன் பவர் 4 உடைய ஃபேக்டரைசேஷன். இது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதோட ஃபேக்டரைசேஷன். அவங்க கேட்டிருக்கிறது ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா ரெண்டுலயும் காமனா இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இருக்கா, இங்கேயும் இருக்கா. அப்ப நான் அதை எடுத்துக்கிறேன். ஹெச்சிஎஃப் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் வந்து இங்கேயும் இருக்கு இதுலயும் இருக்கு. இப்ப எடுத்துட்டேன். அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கேயும் இருக்கு இங்கே இருக்கா. அப்ப அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சோ ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத மட்டும் எடுத்தா அதுதான் ஹெச்எஃப். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது தான் இதற்கான விடை. எப்போ ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11வது கேள்வி 513 மற்றும் 1134 மீ பெரு பொது காரணியை காண்க. மீ பெரு பொது காரணி அப்படின்னா ஹெச்சிஎஃப் அர்த்தம். அப்ப நார்மலா நீங்க கால்குலேட் பண்ணாலே முடிஞ்சு 513, 1034 இதுல இருக்கக்கூடிய இந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 5 பிளஸ் 1 பிளஸ் 3 எவ்வளவு 9. 1 பிளஸ் 1 பிளஸ் 3 பிளஸ் 4 என்ன 9. இந்த மாதிரி கூட்டும் போது 9 அல்லது 9ஆல வகுப்படக்கூடிய எண்ணா வந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா 9ஆல வகுப்படுன்னு அர்த்தம். அப்ப நான் 9 வெளியில எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. என்ன வரும் 9 4 36 9 5 45. அப்ப 9 45 மீதி 6ன்னு வரும். அப்ப 63 7 வட்டி வரும். அடுத்தது பாருங்க இங்க 9 மீதி 2ன்னு வரும் 23 2 9 18
23ல 18 போச்சுன்னா மீதி 5, 54, 9 54, 126, 126 × 9 1134 வரும். அடுத்து இந்த ரெண்டு நம்பருமே மறுபடியும் கூட்டி பாருங்களேன். 7 + 5 என்னது 12, 3ஆல வகுப்படக்கூடிய எண். 1 + 2 + 6 9, இது 3ஆல வகுப்படக்கூடிய எண். அப்ப 3 காமனா வெளில எடுக்கிறேன். அப்ப 1 3 3 9 3 27. அடுத்தது 4 3 12 2 3 6. இதுக்கப்புறம் வகுப்படாது. ஏன்னா 19ங்கிறது என்னது உங்களுக்கு பிரைம் நம்பர். ஓகேங்களா? சோ நம்ம HCF தான் கண்டுபிடிக்கிறோம். HCFனா ரெண்டுக்கும் பொதுவா இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அப்ப 9 × 3 எவ்வளோ 27. அப்ப 27ங்கிறது தான் இதோடைய HCF. ஓகேங்களா? அடுத்து 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது எல்சிஎம் நீங்க கண்டுபிடிக்கணும். நம்ம பேசிக் கிளாஸ்லயே கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில வேர்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, மிகச்சிறிய அப்படிங்கறதெல்லாம் வந்துச்சுன்னா எல்சிஎம், மிகப்பெரிய அப்படின்னு வந்துச்சுன்னா அதை எக்ஸெப்ட் நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். சோ இப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் போட்டீங்கனாலே இதோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது நீங்க நார்மலா எல்சிஎம் போட்டு சொல்லலாம். இல்லைன்னா 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ல இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதெல்லாம் எல்லா நம்பராலையும் வகுப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? சோ நம்ம எல்சிஎம்மே போட்டுடலாம், டக்குன்னு போட்டுற முடியும். சோ 1ல இருந்து 9 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9. சோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் 2 காமனா வெளில எடுக்கிறேன். அப்ப என்ன வரும் 1, 1 3 வகுப்படாத அப்படியே எடுத்துப்பீங்க. 2 2 4, அடுத்து 5 வகுப்படாத அப்படியே எடுத்துப்பீங்க. 3 2 6, 7 வகுப்படாத அப்படியே எடுத்துப்பீங்க. 4 2 8, 9 வகுப்படாத அப்படியே எடுத்துக்கோம். ஓகேங்களா? அடுத்து இப்ப 3 வெளில எடுங்க. சோ 3 வெளில எடுத்தீங்கன்னா 1 அப்படியே தான் இருக்கும். 1 1 3 3, 2 வகுப்படாது அதனால அப்படியே இருக்கட்டும். 5 அப்படியே இருக்கட்டும். 3 இங்க இருக்கு. 1 3 3. அடுத்தது 7 வகுப்படாது அப்படியே இருக்கட்டும். 4 அப்படியே இருக்கட்டும். 3 3 9. ஓகேவா? சோ இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இந்த 2 நம்பர் எதால வகுப்படும்? 2ஆல வகுப்படுமா? அப்ப மறுபடியும் ஒரு வாட்டி 2 வெளில எடுத்துருங்க. சோ அப்ப என்ன வரும் 1 1 1 1 5 1 7 வகுப்படாது அப்படியே இருக்கட்டும். 2 2 4, 3 2 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. இந்த 4 நம்பருமே என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். சோ அதனால தனித்தனியா வெளில எடுத்தா முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் 5 வெளில எடுத்துக்கோங்க. 1 1 1 1 1 1 7 2 3. ஓகேவா? சோ அடுத்து 7 வெளில எடுத்துருங்க. 1 1 1 1 1 1 1 2 3. அடுத்து 2ஐயும் வெளில எடுத்துருங்க. இது நீங்க இப்படி எடுத்து பார்த்துதான் போடணும் இல்ல, இங்கேயே நீங்க டைரக்டா மல்டிபிள் பண்ணிட்டாலும் முடிஞ்சு இப்படியே. ஓகேங்களா? சோ 1 1 1 1 3. அடுத்து 3ஐயும் வெளில எடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப கீழே எல்லாம் 1 1 1ன்னு வந்துரும். சோ இங்க லெஃப்ட்ல இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதுதான் எல்சிஎம். என்னென்ன இருக்கு? 2 × 3 × 2 × 5 × 7 × 2 × 3. ஓகேவா? 2 3 என்ன 6, 6 2 என்ன 12, 12 5 எவ்வளோ 60. ஓகேங்களா? இன்ட்டு இது வரைக்கும் 60 வந்துருச்சு. அடுத்து இதெல்லாம் தனியா கூட நீங்க மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 7 2 14, 14 3 அப்படிங்கும் போது 4 3 12, 42ன்னு வந்துருதா? சோ அவ்வளவுதான். இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 42 × 60 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 6ஆல மட்டும் 2 6 12, மீதி 1, 4 6 24, 1 25. இங்க ஆல்ரெடி ஒரு 0 இருக்கனால அப்படியே எடுத்துக்கோங்க. அப்ப 2520ங்கிறதான் இதற்கான எண். ஓகேங்களா? சோ இப்ப 2520ங்கிற நம்பர் 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பராலையும் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர். இதுதான் இருக்கிறதுலே மிக குறைந்த மிகச்சிறிய எண். இந்த 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களாலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சு போட்டா முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீன் பொது மடங்கு காண்க. இங்க 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 8 x⁴y². இன்னொரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 48x² y⁴. மீ போமா அப்படின்னா என்னது? மீ பெரு பொது மடங்கு. மடங்குனா என்னது? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்பருக்கு தனியா கண்டுபிடிக்கணும், வேரியபிள்ஸ்க்கு தனியா கண்டுபிடிக்கணும். வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸையும் எடுத்துக்கணும். அதாவது ஒரு நம்பர்ல இருந்தா கூட அதை நீங்க கன்சிடர் பண்ணும். இங்க எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. அடுத்து எல்சிஎம் அப்படின்னா பவர் அதிகமா இருக்கிறத கன்சிடர் பண்ணும். இங்க x⁴, இங்க x² இருக்கு. எதுக்கு பவர் அதிகம்? x⁴. அப்ப அதை தான் எடுத்துக்கணும். இங்க y² இருக்கு, இங்க y⁴ இருக்கு. பவர் அதிகமா எது? y⁴. அப்ப அதை எடுத்துக்கணும். அடுத்து நம்பர்ஸ்க்கு மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 8 48. 48 தான் வரும். ஏன்னா 8 வெளில எடுத்தீங்கன்னா 1 8 8, 6 8 48. மறுபடியும் 6 வெளில வந்துச்சுன்னா 1 1. 6 8 என்னது? எல்சிஎம் என்னன்னா
8 into 6 48. ஓகேங்களா? So அப்ப 48 x power 4 y power 4ங்கிறதா இதற்கான ஆன்சர். புரிஞ்சா? சோ வேரியபிள்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க, அடுத்து நம்பருக்கு எடுத்துருங்க. கால்குலேட் தனித்தனியா கால்குலேட் பண்ணி போட்டாலே முடிஞ்சு. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய கொஸ்டின். ஆனா இது நீங்க சிம்பிளான வேலை சால்வ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இந்த x power 4 minus 1 இருக்கு பாருங்க. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபேக்டரைசேஷன் பார்த்திருக்கோம். இங்க ஞாபகம் இருக்கா? x power 4 minus 1 power 4 உடைய ஃபேக்டரைசேஷன் என்னது? x square plus 1 into x plus 1 into x minus 1. இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் இங்க உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்போ நம்ம எதுக்கு மட்டும் தான் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த x power 4 plus 5x cube minus 5x square plus 5x minus 6 இருக்கா? சோ இதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். அவங்க கண்டுபிடிக்க சொன்னது என்னன்னா, இந்த நம்பருக்கும் x power 4 minus 1க்கும் இருக்கக்கூடிய HCF என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இத ஃபேக்டரைசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து x power 4 minus 1க்கு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது காமனா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி क्वेश्चन வந்து நீங்க ரெண்டு மெத்தட்ல ஃபாலோ பண்ணலாம். ஒன்னு நார்மலா ஒரு வேல்யூவை வந்துட்டு வெளியில எடுத்து காமனா வெளில எடுத்து பண்ற மாதிரி பண்ணலாம். இல்ல அப்படின்னா லாங் டிவிஷன்ல பண்ணலாம். பட் நான் இங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நார்மலா வெளில எடுக்கிற மாதிரி தான் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் கடைசியில இருக்கிறது பாருங்க -6 இருக்கா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பாருங்க 5 5 5ன்னு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே 6 6 6ன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களால கண்டிப்பா காமனா வெளில எடுக்கிறது ஈஸியா இருக்கும். சோ அப்ப அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ 5x³ இருக்குல்ல, இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் 6ல எழுதணும். எப்படி எழுதலாம்? 6x 5x³ அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 6x³ 5x³ எப்படி எழுதலாம்? 6x³ minus 1x³ எழுதலாமா? ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? 5x³ தானே கிடைக்கும். 6x³ இருந்து minus 1x³ பண்ணா என்ன வரும்? உங்களுக்கு 5x³ வருமா? சோ இப்ப இந்த 5x³ இடத்துல இதை நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது 5x² இருக்குல்ல, இதுக்கும் அதேதான். இங்க -5x² இருக்கா? சோ இந்த -5x² எப்படி எழுதலாம்? -6x² plus 1x² எழுதலாமா? ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? -5x² கிடைக்குமா? அதே மாதிரி 5x எப்படி எழுதலாம்? 6x minus 1x எழுதலாமா? கிடைச்சா 5x வருமா? சோ இந்த மாதிரி எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் 6 இருக்கு இல்ல 1 இருக்கு. சோ இந்த மாதிரி மாத்தி எழுதிட்டு அடுத்து கம்பைன் பண்ணி எழுத வேண்டியதுதான். ஓகேங்களா? சோ இப்போ எழுதுவோமா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இங்க இருக்கிறது x power 4 அப்படியே இருக்கட்டும். 5x³ இருக்குல்ல, இது எப்படி எழுதலாம்? 6x³ minus 1x³ இருக்கா? இந்த minus 1x³ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறமா 6x³ எழுதுங்க. பிளஸ் 6x³ அடுத்தது இந்த minus 5x² எப்படி எழுதலாம்? minus 6x² plus x² எழுதலாமா? அதை அப்படியே எழுதுங்க. minus 6x² plus x². ஏன் இப்படி இந்த பிளஸ் 6x³ ரெண்டாவதா எழுதுங்க, மைனஸ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுங்கன்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய இது பாருங்க 5x²ல 6 காமனா இருக்கா, 6x காமனா இருக்கா, அப்ப அது வந்து பக்கத்துல இருக்க மாதிரி எழுதுனாதான் ஈஸியா இருக்கும். அதனாலதான், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்து 5x எப்படி எழுதலாம்? பிளஸ் 6x minus x. அடுத்தது இந்த -6 அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ணுங்கன்னா, ரெண்டு இதா கம்பைன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ரெண்டுல காமனா இருக்கிறது, அடுத்து இந்த ரெண்டுல காமனா இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுல காமனா இருக்கிறது x power 4 minus x³ இருக்கா? சோ இந்த ரெண்டுல காமனா எது இருக்கும்? x³ தான் இருக்கும். அப்ப x³ வெளில வந்துருச்சுன்னா, இந்த x power 4ல x³ வெளில வந்துருச்சுன்னா என்ன வரும்? வெறும் x. இந்த x³ அப்படியே வெளில வந்துருச்சு. அப்ப -1 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த பிளஸ், அதாவது இங்க இருக்கக்கூடிய பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது 6x³ 6 -6x² இருக்கா? இதுல இருந்து என்ன காமனா எடுக்கலாம்? நம்பர் படி 6 வெளில எடுக்கலாம். வேரியபிள்ல x² காமனா வெளில எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6x³ 6x² வந்துருச்சுன்னா x மட்டும் தான் இருக்கும். மைனஸ் இந்த 6x² வெளில வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல 1 வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இந்த பிளஸ் அப்படியே இங்க போட்டுக்கோங்க. அடுத்தது x² plus 6x இருக்கா? இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல எது காமனா வெளில எடுக்க முடியும் உங்களால? x மட்டும்தான் காமனா வெளில எடுக்க முடியும். கரெக்டா? ஆனா இதை இப்படி எழுதுறதுக்கு பதிலா இப்படி மாத்தி எழுதுனீங்க அப்படின்னா இது இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். அதாவது 6x minus xன்னு எழுதாம -x plus 6ன்னு எழுதிருக்கணும். ஓகேயா? சோ இந்த இடத்துல இந்த 6x minus xங்க எழுதாமல, அதை இப்படி மாத்தி எழுதுங்க. -x
பிளஸ் 6x எழுதுங்க. ஏன்னா இங்க 6 இங்க 6 இருக்குல்ல, சோ காமனா வெளில எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இதுல எது காமனா வெளில எடுக்க முடியும்? எக்ஸ தான் வெளில எடுக்க முடியும். எக்ஸ் ஸ்கொயர்ல எக்ஸ் வெளில வந்துருச்சுன்னா எக்ஸ் இருக்கும், மைனஸ் இந்த எக்ஸ் அப்படியே ஆல்ரெடி வந்துருச்சு, அப்ப பிளஸ் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது இந்த பிளஸ் அடுத்து இங்க போட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? 6x மைனஸ் 6 இருக்கா, இதுல எது காமனா வெளில எடுக்க முடியும்? 6, அப்ப எக்ஸ் மைனஸ் 1 வந்துருமா? சோ இப்ப இங்க எல்லாத்துலயுமே பாருங்க, அதாவது இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு, இங்கேயும் பிளஸ் சிம்பிள் இருக்கு, இங்கேயும் பிளஸ் சிம்பிள் இருக்கு. இங்க நடுவுல இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் இருக்கு. இது மல்டிபிள், இது மல்டிபிள், இது மல்டிபிள் இருக்கா? சோ இந்த எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் 1. அப்ப அந்த எக்ஸ் மைனஸ் 1 காமனா வெளில எடுத்துட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதுங்க. இங்க எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துட்டேன், அப்ப மீதி என்ன இருக்கு? எக்ஸ் கியூப். இந்த பிளஸ் அப்படியே வந்துடும். அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 வெளில எடுத்துட்டேன், அப்ப 6x ஸ்கொயர். அடுத்தது பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வெளில எடுத்துட்டேன், அப்ப பிளஸ் எக்ஸ். அடுத்தது இங்க வந்து எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துட்டேன், அப்ப பிளஸ் 6. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப எகைன் நீங்க இதே மாதிரியே இங்க இருக்கு பாருங்க, இதுக்கும் கம்பைன் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப எக்ஸ் மைனஸ் 1 ஆல்ரெடி நம்ம வெளில எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இதுல இந்த ரெண்டை மட்டும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுல கம்பைன் பண்ணி எடுக்கும்போது எதை காமனா எடுக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கலாமா? இப்ப எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 6 வந்துருமா? இது கரெக்டா? ஏன்னா எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் வெளில வந்துச்சுன்னா எக்ஸ், 6x ஸ்கொயர்ல எக்ஸ் ஸ்கொயர் வெளில வந்துச்சுன்னா 6 மட்டும் இருக்கும். பிளஸ் எக்ஸ் பிளஸ் 6 இருக்குல்ல, இதை பிராக்கெட்ல எழுதிக்கலாம். பிராக்கெட்ல எழுதுனா தனியா மறுபடியும் இந்த பிராக்கெட்டை விட்டு வெளில எடுத்தீங்கனாலும் இதே வேல்யூ தான் வரும். ஓகேவா? சோ இப்ப இங்க பிளஸ் இருக்கு, இங்க இது ரெண்டு மல்டிபிள் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 6 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 6 இருக்கா? அப்ப காமனா வெளில எடுத்துடலாமா? அப்ப எக்ஸ் மைனஸ் 1 ஆல்ரெடி இருந்தது, இந்த ரெண்டுல காமனா இருக்கிறது என்னன்னா எக்ஸ் பிளஸ் 6. சோ அப்ப எக்ஸ் பிளஸ் 6 வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்க இது ஃபுல்லாவே வெளில வந்துச்சுன்னா பிளஸ் 1. ஓகேங்களா? சோ இதுதான் இதோடைய ஃபேக்டரைசேஷன். அப்போ இந்த நம்பருடைய ஃபேக்டரைசேஷன் என்னது? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேங்களா? அதுவே எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 இன்னொரு நம்பர் இருக்குல்ல, இதோட ஃபேக்டரைசேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதை அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சோ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. நம்ம இப்ப என்ன கால்குலேட் பண்ணோம்? ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா என்னது? ரெண்டுலயும் காமனா இருக்கிறத மட்டும் தான் எடுக்கணும். சோ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கா? சோ அப்ப அதை எடுத்துக்கோங்க. இன்ட்டு அடுத்தது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா? சோ அப்ப அதையும் காமனா எடுத்துக்கோங்க. இங்க எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, இங்க இல்ல, இங்க எக்ஸ் பிளஸ் 6 இருக்கு, இங்க இல்ல. சோ ஹெச்சிஎஃப்னா ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்கணும். சோ இப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தான். சோ இங்க உங்களோட ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் ஏ வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்திருக்கணும். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இது மிஸ்டேக்கா கொடுத்திருக்கிறதுனால இப்படி மாத்தி ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க -6ல எண்ட் ஆகுது, அப்ப இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் 6ல மாத்தணும். ஒன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் 6 அப்படிங்கிற மாதிரி மாத்தணும். அப்படி மாத்தி எழுதும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க. நான் மாத்தி எழுதிட்டேன் பாருங்க, அந்த மாதிரி எழுதிடாதீங்க. அதாவது அடுத்தடுத்து ரெண்டு நம்பரை நம்ம கம்பேர் பண்ண போறோம். இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு, இங்க 5 எக்ஸ் கியூப் இருக்கு. சோ அப்ப இதுல எக்ஸ் கியூப் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து இந்த எக்ஸ் கியூப காமனா வெளில எடுத்து இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இந்த 6x கியூப் வந்து அடுத்து இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இங்க 5x ஸ்கொயர் நான் 6x ஸ்கொயர்னு ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். அப்ப இதையும் வந்துட்டு நான் இது பண்ணிருக்கலாம். சோ அப்ப இந்த ரெண்டு வேல்யூ பக்கத்துல வர மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 15. ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போது மீதி 2 கிடைக்கும் எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது என்னன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இதை நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சும் போடலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல எந்த நம்பர்லாம் 3, 5, 8, 12ஆல வகுக்கும் போது மீதி 2 வருதுன்னு பாருங்க. சோ அப்படி வந்துச்சுன்னா அந்த எண் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 1 3 3 3 9 3 9 அதாவது 972 இருக்கா? இத 3ஆல வகுத்து பாருங்க. 3 9, அடுத்தது 3 9, அடுத்தது 3 9. இதை நான் இப்படி வகுத்துக்கிறேன், இந்த மாதிரி போடாம நார்மல் டிவிஷன்லயே கொண்டு போங்க. 72 இருக்கா? 3ஆல வகுத்தீங்கன்னா 1 3 3 3 9 3 9 3 9 2 3 6,
ஆனா இங்க 12 2 3 6 மீதி 1 12 வரும்போது 4 3 12. சோ கம்ப்ளீட்டா வகுப்பட்டுருச்சு. ஆனா வகுப்படும் போது எனக்கு என்ன கிடைக்கணும்? மீதி 2 வரணும். ஆனா இங்க வந்துச்சா? வரல. சோ அப்ப ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஓகேங்களா? இத 3ஆல வகுக்கும் போது எனக்கு 2 வரல. ஆப்ஷன் ஏ தப்பு. அதே மாதிரிதான் இந்த இதுவும் வந்து 3ஆல கம்ப்ளீட்டா வகுப்பட்டுரும். அப்ப இதுவும் வராது. அடுத்து இந்த இது பாத்தீங்கன்னா 9 9 9 5 8 இத 3ஆல வகுத்து பாருங்க. 3 3 9 3 3 9 3 3 9 1 3 3 மீதி 2 28ன்னு மாறுது. 9 9 3 27 மீதி என்ன வருது? 1 தான் வருது, 2 வரல. அதனால ஆப்ஷன் பி தப்பு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. ஏன்னா 3 3 9 3 3 9 3 3 9 2 3 6 0 மீதி 2 வந்துருது. ஓகேங்களா? சோ அப்ப ஆப்ஷன் டி மட்டும்தான் நான் 3ஆல வகுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது? மீதி 2 கிடைக்குது. ஒருவேளை 3ல இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வருது அப்படின்னா அடுத்த 5 செக் பண்ணுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ சிம்பிள் திங் இவ்வளவுதான். சோ இத வந்து நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போடலாம், தப்பு கிடையாது. ஆனா அது டைம் எடுத்துக்கும். சோ நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணோம்னா ஃபாஸ்டா போட்டுடலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன் 101 126 152 வகுக்கும் போது முறையே 5 6 8 மீதிகளாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மிகப்பெரிய எண் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஆனா இதுல இந்த நம்பர்ஸ் 101 சரி 126 சரி 152 இந்த ஹெச்சிஎஃப் ஆல வகுக்கும் போது என்ன மீதி கிடைக்குதா? 5 6 8 கிடைக்குதா? அதாவது 101 வகுக்கும் போது 5 கிடைக்குதா? 126 வகுக்கும் போது 6 கிடைக்குதா? 152 வகுக்கும் போது மீதியா 8 கிடைக்குதா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ல இருந்து என்ன மீதி சொல்றாங்களோ அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 101 வகுக்கும் போது என்ன மீதி கிடைக்குது? 5 கிடைக்குதா? அப்ப அதை மைனஸ் பண்ணா மீதி என்ன? 96. அடுத்தது 126 வகுக்கும் போது என்ன கிடைக்குதா? 6 கிடைக்குதா? சோ இப்ப அந்த 6 வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி என்ன கிடைக்குது? 120. இந்த 120ங்கிறது கம்ப்ளீட்டா வகுப்படும். அதே மாதிரிதான் 152 வகுக்கும் போது 8 மீதி கிடைக்குதா? அந்த 8 வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி என்ன வரும்? 144 வருதா? அப்ப 144ங்கிறது கம்ப்ளீட்டா வகுப்படும் அர்த்தம். சோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்னென்ன மீதி கிடைக்குதுன்னு சொல்றாங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்க இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த நம்பருக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்க அதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்ப 96 120 144 சோ இதுக்கு கண்டுபிடிங்க. சோ இப்ப இந்த எல்லா நம்பருமே 3ஆல வகுப்படும். 3 வெளில எடுத்தீங்கன்னா 3 9 2 3 6. அடுத்தது இங்க 4 3 12 43 120. இங்க 4 12 மீதி 8 3 24 48 டைம். மறுபடி இது எதால வகுப்படும்? எல்லாமே பாருங்க 4ஆல வகுப்படுமா? சூப்பர். 8 நாள் 32 இங்க 5 நாள் 40 12 நாள் 48. மறுபடியும் இதெல்லாம் எதால வகுப்படும்? 2ஆல வகுப்படும். அப்ப அதையும் எடுத்துக்கோங்க. 4 டைம் 5 டைம் 6 டைம். இங்க 5 வந்துருச்சு. 5ங்கிறது என்னது? பிரைம் நம்பர். சோ இதுக்கப்புறம் இந்த 3க்கும் காமன் ஃபேக்டர் இருக்கானா? இல்ல. காமன் ஃபேக்டர் இல்லைன்னா ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணும்போது எடுத்துக்கூடாது. அப்ப இது மட்டும் தான். அப்ப 3 × 4 × 2 3 12 12 என்னது? 24. அப்ப ஹெச்சிஎஃப் எவ்வளவுனா 24. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அடுத்து 17வது கேள்வி. 17வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரிதான். இங்க 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஒன்னு a³ - 9ax². இன்னொரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா a - 3x the whole power square. ஓகேங்களா? இங்க மீப்பெரு பொது வகுத்தி காண்க அப்படின்றாங்க. ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கா? சோ இப்ப ஏவை காமனா வெளில எடுத்துடலாமா? வெளில எடுத்துட்டா இது எப்படி மாறும்? a² - 9x² மாறுமா? சோ இந்த 9x² அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 3x the whole square வந்து இது என்ன பண்ண 9x² வருமா? ஓகேவா? சோ இப்ப 3x the whole square எழுதலாமா இத? சோ அப்ப a × a² - 3x the whole square எழுதலாமா? சோ இப்போ இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? a² - b² ஃபார்மட்ல இருக்கா? a² - b² ஃபார்மட்ல இருந்தா அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a + b × a - b ன்னு எழுதலாமா? சோ அப்ப இங்க a இருக்க இடத்துல a இருக்கு, a² இருக்க இடத்துல a² இருக்கு, b² இருக்க இடத்துல 3x the power square இருக்கு. அப்ப b ஓட வேல்யூ 3x, a ஓட வேல்யூ a தான். ஓகேவா? சோ அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. a + 3x × a - 3x. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பருடைய ஃபேக்டரைசேஷன். இதுக்கு எப்படி எழுதலாம்? a - 3x the whole square இருக்கா? சோ இது அப்படியே எடுத்துக்கோங்க. 2 டைம் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா a × a எப்படி எழுதுவீங்க? a² எழுதுவீங்களா? அப்ப இத 2 டைம் போட்டா ஸ்கொயர் வேல்யூல வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சோ இப்ப a - 3x. ஓகேவா?
சோ இப்போ ஹெச்எஃப் தானே கேட்டிருக்காங்க, ரெண்டுலயும் காமனா இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும். இங்கேயும் a மைனஸ் த்ரீ எக்ஸ் இருக்கு, இங்கேயும் a மைனஸ் த்ரீ எக்ஸ் இருக்கு. இப்ப ஹெச்எஃப் என்னன்னா a மைனஸ் த்ரீ எக்ஸ்ங்கிறதா ஹெச்எஃப். ஓகேங்களா? சோ வேற எதுவும் காமனா இல்ல, அதனால எடுத்துக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஏவை மட்டும் வெளில எடுத்துட்டேன். அப்ப a இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. இந்த நைன் எக்ஸ் ஸ்கொயரை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ல மாற்றும் பொழுது 3x the whole power square அப்படின்னு எழுதலாம். சோ அப்ப a square minus 3x the whole square அப்படிங்கும் போது a square minus b square ஃபார்மட்ல வருது. a இருக்க இடத்துக்கு நேரா a தான் இருக்கு, ஆனா b இருக்க இடத்துக்கு நேரா 3x இருக்கு. சோ அப்ப a plus b into a minus b ன்னு எழுதும் போது a plus 3x into a minus 3x ன்னு எழுதலாம். ரெண்டுலயும் காமனா இருக்கிறதா HCF எடுத்துக்கணும். ரெண்டுலயும் காமனா a minus 3x தான் இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இதான் HCF. அடுத்தது 18வது கேள்வி. இரு எண்களின் மீ போவானா HCF மற்றும் மீ போமா அப்படின்னா LCM. முறையே 16 240. அப்ப HCFங்கிறது என்னது 16, LCMங்கிறது என்னது 240 ஆகும். அவ்விரு எண்களில் ஒரு எண் 48னா மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இரு எண்களின் பெருக்கற்பலன், இரு எண்களின் இப்ப எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு நம்பர் இருக்குன்னா அந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா எதுக்கு சமம்னா அதோடைய எல்சிஎம்மையும் ஹெச்எஃப்ஐயும் மல்டிபிள் பண்றதுக்கு சமம். இதுல ஒரு எண் 48ன்னு கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இன்னொரு எண் என்னன்னு தெரியாது, அப்ப ஒய்னே வச்சுக்கோங்க. எல்சிஎம் எவ்வளோ 240 இன்ட்டு ஹெச்எஃப் எவ்வளோ 16. ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஒய் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவைட்ல வரும். அப்ப 240 இன்ட்டு 16 டிவைடட் பை 48. ஒரு 16 16 3 16 48, ஒரு 3 3 8 3 24 83 240. சோ அப்ப ஒய்யோட வேல்யூ என்னது 80 அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ இது சிம்பிள், இது வந்து ஃபார்முலா பேஸ்டு क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையின் ஒரு சுற்றை முறையே 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலைனா முன்னாடி, அதாவது பகலுக்கு முன்னாடி, சோ முற்பகல்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? இது வந்து LCMHF உடைய ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின். நான் இது ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இந்த மீண்டும் எப்போது சந்திப்பார்கள் அப்படின்னு கேக்குறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப 10 15 20 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. சோ இப்ப இந்த மூணு நம்பர் எதால வகுப்படும்? 5ஆல வகுப்படுமா? 2 5 3 5 4 5. அடுத்தது 2 வெளில எடுத்தீங்கன்னா 1 2 2 3 2 2, மறுபடியும் 3 வெளில எடுங்க. அடுத்தது 2 வெளில எடுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 1 வர வரைக்கும் போட்டீங்கன்னா அதுதான் எல்சிஎம். அப்ப எல்சிஎம் என்னன்னு கிடைச்சிச்சு? 5 into 2 into 3 into 2. 2 10 13 30 32 என்னது 60. அப்ப 60 நிமிடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்றாக சந்திப்பார்கள். 60 நிமிடங்கள்னா எதுக்கு சமம்? 1 மணி நேரம். ஓகேங்களா? 1 மணி நேரம். அப்போ 7 மணிக்கு பாக்குறாங்கன்னா மறுபடியும் எப்ப பாப்பாங்க? அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு, அப்ப 8 மணிக்கு பாப்பாங்க. அப்ப 8 மணி முற்பகல் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? முற்பகல்னா மத்தியானத்துக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 8 மணி முற்பகலுக்கு பார்ப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சா? அடுத்தது 20வது கேள்வி. இரு எண்களின் பெருக்கற்பலன் 3672 மற்றும் அவைகளின் மீசிமா மற்றும் மீபோவா எல்சிஎம் ஹெச்எஃப் வந்து 612 6 எனில் அவ்வெண்களில் ஒரு எண் 36னா இன்னொரு எண் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்சிஎம் ஹெச்எஃப் கான்செப்ட்ல தான் கொண்டு போகணும்னு அவசியமே இல்ல. ரெண்டு எண்களை பெருக்கனா என்னன்னு சொல்லிட்டாங்க அவங்களே, 3672ட்டாங்களா? அப்ப x into y equal to 3672. இதுல ஒரு எண் 36ட்டாங்க. இப்போ எக்ஸ்ங்கிறத 36ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப y என்னவா இருக்குன்னு போட்டா மட்டும் போதும். அவ்வளவுதான். சோ இப்ப இந்த y எங்கேயா இருக்கட்டும், 36 மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வருமோ டிவைட்ல வரும். சோ டிவைட் பண்ண 9 நாங் 36, இங்கேயும் 9 நாங் 36, 2 நாங் 1 நாள் 4. ஓகே, 9 நாங் 36, 1 நாள் 4, மீதி 32, 8 நாங் 32 வரும். ஓகேங்களா? சோ மறுபடியும் இதை 2ஆல 9ஆல வகுத்தீங்கன்னா 1 9 9, 1 9 9 0 2 18. அப்ப என்ன வருது? 102. அப்ப y ஈக்குவல் டு 102. அப்ப 102யும் 36யும் மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 3672 கிடைக்கும். சோ இதுவே போதுமானது. ஓகேங்களா? நீங்க ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் which is equal to ப்ராடக்ட் ஆஃப் LCM HCF அந்த ஃபார்மட்லயும் போட்டு போடலாம், இதுலயும் போட்டு போடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 62 78 மற்றும் 109
வகுத்து முறையே 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணி. மீ பெரு பொது காரணின்னா HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதே ஃபார்மேட் தான். சோ இது மாதிரி ஒரு நம்பரை வகுக்கும் பொழுது மீதி இவ்வளவு கொடுக்குது. அப்ப HCF என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ல இருந்து மீதி என்ன கொடுக்குதோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. 62 வகுக்கும் போது என்ன மீதி கொடுக்குது? 2. அப்ப அதை மைனஸ் பண்ணிடுங்க 60. ஓகேவா? அடுத்தது 78 வகுக்கும் போது மீதி எவ்வளவு கொடுக்குது? 3. அப்ப அதையும் மைனஸ் பண்ணிடுங்க 75. அடுத்தது 109 வகுக்கும் போது எவ்வளவு மீதி கொடுக்குது? 4. அப்ப அதை மைனஸ் பண்ணிடுங்க 105. சோ இப்போ இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு மட்டும் HCF எடுத்தா அதுதான் ஆன்சர். அப்ப 60, 75, 105 இந்த 3 நம்பருமே எதால வகுப்படும்? 5ஆல வகுப்படுமா? சோ அப்ப 12, 15, 21, 12, 15, 21 இந்த 3 நம்பருமே எதால வகுப்படும்? 3ஆல வகுப்படும். அப்ப 3 நம்பருக்கு காமனா இருக்கிறனால நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் HCF தான் கண்டுபிடிக்கிறேன். 4 3 12, 5 3 5, 7 3 21 இப்ப எடுக்க கூடாது. ஏன்னா 5 7 பிரைம் நம்பர். இப்போ இந்த 3 நம்பருக்கும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சோ அப்ப இதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணக்கூடாது. HCF கால்குலேட் பண்ணுவோம். அப்ப இந்த இதை மட்டும் தான் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 3 என்னது? 15. இதுவே LCM இருந்தா எல்லாமே எடுத்துக்கணும். HCFனா 3 நம்பர் கொடுத்தா 3க்கும் பொதுவா இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 22வது கொஸ்டின். இரு சார்பகா எண்களின் மீசிமா 6006. ஒரு எண் 66 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சார்பகா எண்ணுன்னா எப்ப சொல்லுவோம்? 2 நம்பருடைய HCF ஒண்ணுனாதான் அத சார்பகா எண்ணுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல இன்டைரக்டா HCF கொடுத்திருக்காங்க. என்னது? 1 அப்படின்னு சொல்லிட்டு. LCM வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க? 6006. இதுல ஒரு நம்பர் 66னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ HCF தெரியும், LCM தெரியும், ஒரு நம்பர் தெரியும். அப்ப இன்னொரு நம்பர் கேக்குறாங்க அப்படின்னா இது ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். அதாவது product of two numbers x into y which is equal to product of LCM into HCF. அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலன் எதுக்கு சமம்னா அந்த இரு எண்களுடைய LCM HCF மல்டிபிள் பண்றதுக்கு சமம். சோ இதுல ஒரு நம்பர் கொடுத்தாங்களா, அதை அப்படியே எடுத்துக்கோங்க xன்னு. y தெரியாது. LCM எவ்வளோ? 6006. சார்பகா என்னன்னா HCF எவ்வளோ? 1. அவ்வளவுதான். அப்ப y மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 6006 divided by 66. ஏன்னா இங்க 66 மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வருமோ டிவைட்ல வரும். 11 66, 1001 6006. ஓகேங்களா? அப்ப 1001 டிவைட் பை 11 இருக்கா? சோ இதுல போட்டீங்கன்னா அப்படின்னா 11 11 9 11 99 வரும். ஓகேங்களா? இங்க போட்டீங்கன்னா 9 11 99 வரும். மீதி 1 வருமா? அப்ப 11 மாறுமோ 11 11 வந்துடும். இப்ப 91 11 1001. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னது? ஒய்யோட வேல்யூ என்னது? 91. அப்ப இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 91ங்கிறதா இன்னொரு எண். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இங்க நம்பர்ஸும் வேரியபிள்ஸும் கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். நம்பர்ஸ் வேரியபிள்ஸ் கொடுத்தா நம்பர்ஸ்க்கு தனியா கண்டுபிடிக்கணும், வேரியபிள்ஸ்க்கு தனியா கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோ இங்க 35 a² c³ b, அடுத்தது 42 a³ c p ஸ்கொயர் மற்றும் 30 a c² b³ இருக்கா? இதோடைய மீச்சிறு பொது மடங்கு கேக்குறாங்க. மீச்சிறு பொது மடங்குனா என்னது? LCM. LCMனா இந்த மூணுலயும் காமனா இருந்தாலும் சரி, காமனா இல்லைனாலும் சரி அந்த வேரியபிள் எடுத்துக்கணும். சோ இங்க எல்லாத்துலயுமே ABC இருக்கா? அப்ப ABC எடுத்துக்கோங்க. அடுத்தது LCM அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? ஹையஸ்ட் பவர் இருக்கிறதா எடுத்துக்கணும். அப்ப a² இங்க இருக்கு, இங்க a³ இருக்கு, இங்க a இருக்கு. அப்ப இதுல எது ஹையஸ்ட் பவர்? a³ தான். அப்ப அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது b இங்க இருக்கு, இங்க b² இருக்கு, இங்க b³ இருக்கு. அப்ப ஹையஸ்ட் பவர் b³. c³ இருக்கு, c இருக்கு, அடுத்ததுல c² இருக்கு. ஹையஸ்ட் பவர் c³. இது எடுத்தாச்சா? அடுத்தது நம்பருக்கு மட்டும் தனியா LCM கண்டுபிடிங்க. 35 42 30. இப்போ இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு 7ஆல எடுத்துக்கலாம், இல்லன்னா 6 எடுத்துக்கலாம். நான் வந்து 7 எடுத்துக்கிறேன். 7 வெளியில எடுத்தேன்னா 5 35, 6 42, 30 வகுப்படாது. அதனால அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது 6 30 எதால வகுப்படும்? 6ஆல வகுப்படும். அப்ப 6 வெளில எடுத்துக்கிறேன். 5 அப்படியே இருக்கட்டும். 1 6 6, 5 30. இப்ப 2 5 இருக்கா? அதுல ஒரு 5 காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா 1,1,1 வந்துருச்சா? சோ LCM அப்படின்னா 1,1,1 வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப 7 × 6 × 5ங்கிறதா LCM. 7 42, 42 5 எவ்வளவு? 210. அப்ப LCM ஓட வேல்யூ என்னதுன்னா 210. அப்ப நம்பர்ஸ்க்கானது 210. வேரியபிள்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இப்ப ஆன்சர் என்னது? 210 a³ b³ c³ தான் ஆன்சரு. இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். x plus y the whole square, y plus z the whole cube, z plus x the power
4 இருக்கா, இதோடைய மீ போவா கேக்குறாங்க. மீ போவானா ஹெச்சிஎஃப்னு அர்த்தம். இப்ப இங்க 3 இது கொடுத்திருக்காங்கல்ல, இந்த 3லயும் காமனா ஏதாவது ஒண்ணு இருந்தா நம்ம மீ போவா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இங்க எக்ஸ் ஒய் இருக்கு, இங்க ஒய் இசட் இருக்கு, இங்க இசட் எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இல்ல. ஓகேங்களா, இங்க ஒய் இருக்கு, இங்க ஒய் இல்ல. இதுல இசட் இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் ஒன்ல இசட் இல்ல. மூணுலயும் காமனா இருந்தா மட்டும்தான் அது ஹெச்எஃப்லயே கன்சிடர் ஆகும். அப்ப காமனா இல்ல அப்படின்னா இதோட ஹெச்எஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் தான் இதை சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களால சொல்லிட முடியும். ஓகேங்களா, சோ இந்த 3 நபருக்கும் காமனான ஒரு வேரியபிள் இல்ல. சோ அதனால நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. 1ங்கிறத ஆன்சரா போட்டுடலாம். அடுத்தது 25வது கொஸ்டின். இது வந்து நம்ம இங்க சால்வ் பண்ண பாருங்க. இந்த 22 இதே மாதிரி கொஸ்டின் தான். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இரு சார்பகா எண். சார்பகா எண்ணா ஹெச்எஃப் உடைய வேல்யூ என்னது 1 மற்றும் எல்சிஎம் மீசிமா 5005. அப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 5005 எனில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க 65 எனில் மற்றொரு எண் கேக்குறாங்க. சோ 2 எண்களுடைய பெருக்கற்பலன் எதுக்கு சமம், அந்த 2 எண்களுடைய எல்சிஎமையும் ஹெச்சிஎஃப்ஐயும் பெருக்கிறதுக்கு சமம். அப்ப அதுல ஒரு எண் கொடுத்துட்டாங்க. அப்ப எக்ஸ்ங்கிறது 65ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒய் உங்களுக்கு தெரியாது, அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் உடைய வேல்யூ 5005 இன்ட்டு ஹெச்எஃப் எவ்வளவு 1. இப்போ ஒய் மட்டும் இங்க வச்சுக்கோங்க, 5005 டிவைடட் பை 65ன்னு வருமா. சோ 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 11 5 65, 11 5 இல்ல 13 5 65. ஓகேங்களா, சோ 13 5 65, இது 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1001. ஓகேங்களா, சோ இப்ப 1001 டிவைடட் பை 13 போடுறீங்க. சோ 13 போடும்போது 7 13 91 வரும். ஓகேங்களா, ஒரு 13 13, 7 13 91. அப்ப 100ல 91 போச்சுன்னா மீதி 9 வரும். மறுபடியும் 91 மாறும்போது 7 13 91 வரும். இப்ப 73 டைம் வரும். இப்ப 77 டைம் வரும். ஓகேங்களா, அப்ப y ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிச்சு 77. அவ்வளவுதான். சோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா, சோ இதுல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே நீங்களே சால்வ் பண்ணிருப்பீங்க. எக்ஸப்ட் இந்த 14th கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா உங்களுக்கு இருந்திருக்கும். சோ இது சிம்பிள். சோ இங்க கொடுத்திருக்கிறது -6ல எண்ட் ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து 6 ஆகிற மாதிரி மாத்த முடியுமா ட்ரை பண்ணுங்க. 5x³ அப்படிங்கறத நான் 6ல வரணும் அப்படின்னா 6x³ எழுதி -1x³ போட்டோம்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 5x³. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி மாத்தி எழுதிட்டு இது பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து கம்பைன் ஆகுற மாதிரி எழுதணும். சோ இங்க 5x³ வந்து 6x³ பிளஸ் -1x³ இருக்கா, இங்கேயே 6 இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு 5x² இருக்கா, இதுல 6x² இருக்கா. அப்ப இது பக்கத்துல வர மாதிரி எழுதணும். அப்ப இதை மாத்தி எழுதிக்கோங்க, -1x³ பிளஸ் 6x³ எழுதிக்கோங்க. சோ இந்த ஃபார்ம் இந்த ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா அடுத்தடுத்து கம்பைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ இந்த பகுதியில இந்த 25 கேள்விகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இன்னும் டீடைல்டா வேணும் அப்படின்னா இன்னும் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் வீடியோ கிளாஸஸ்ல கொடுக்குறேன். சோ பேசிக் கான்செப்ட்ஸ்க்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஒருவேளை இங்க ஏதாவது புரியல, இந்த 25 கேள்விகளோட எக்ஸ்பிளனேஷன்ல ஏதாவது புரியலன்னா பேசிக் கிளாஸ் பாருங்க, அப்பயும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ அப்பயும் புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, சோ இதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல ஆப்டிடியூட்கான எல்லா டாபிக்குமே வந்து டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்லயுமே இப்ப டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க்ல உங்களுக்கு பிஒய்க்கு பேஸ் பண்ணியே கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதாவது டைம் அண்ட் ஒர்க்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, சோ அதுல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ப்ராக்டிஸ் செட்ஸுமே இது மாதிரி கொடுத்துருக்கோம். சோ இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களால ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 25 கேள்விகள்ல 25 கேள்விகள் உங்களால போட முடியும். ஓகேங்களா, சோ பிஒய்க்கு சீரியஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது ப்ராக்டிஸ் செட்ஸுமே நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே கட்டாயம் 25க்கு 25 உங்களால எடுக்க முடியும் மார்க்ஸ்ல. சோ ஏதாவது சந்தேகம் இந்த வகுப்புல இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வகுப்பு உங்களுக்கு எளிமையா இருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு கருதுனீங்கன்னா நீங்க இந்த வகுப்பை உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளலாம். For more videos, stay tuned with Priya Book. Thank you.